ரோல் மாடல்னா நீங்க யாரை சொல்வீங்க? கமல் சார் தான். நீங்களும் கமல் சார் தான்? ஆமாம் ஆமாம், ஃபுல் நேமே கமல்ஹாசன் தான். தூள் படத்தில் வந்து பட்டாசு பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட்டாசு பான. பழைய ரகுவரன் சார் வந்து பாஷா எங்கே இருக்க நீ பேசுகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். வில்லன் ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை. பாண்டி கமல் ஆக்டிங் அகாடமின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கிளாஸ் வச்சுருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்து நீங்கள் 60 வயசு வரை வாட்டர் எத்தனை வயசாலும் சரி. உங்க ஹேரை பார்த்தாலே பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா கேர்ள்ஸும் பிடிச்சிருக்கோம். அதுவும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நானே சொல்லிட்டேன், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். உங்க ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வந்து என்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? ஹேருக்கு வந்து நான் மாதத்தில் ஒரு தடவை எனக்கு நிறைய ஷூட்டிங்லாம் போவேன் இல்லையா, தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது. எப்படியும் சாட்டர்டே சண்டே எப்பயாவது ஒரு கிடைக்கிற கேப்பில் நான் எண்ணெய் வச்சிருவேன். தேங்காய் அது செக்கில் ஆட்டின தேங்காய் தான் ரொம்ப நல்லது. வாங்கி நல்லா சொதனை வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு இல்லை 3/4 மணி நேரம் கழிச்சு நல்லா குளிச்சிடுவேன். ஸோ எண்ணெய் வச்சுட்டு தூக்கிடக்கூடாது. அந்த மாதிரி ஒன்று எண்ணெய் வைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயும் டேண்ட்ரஃப்லாம் வரும், அது எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா இப்போ தூசி எல்லாம் இருக்கிறனால டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வரும். அந்த டைமில் மாதத்தில் ஒரு தடவை எலுமிச்சை பழம் லெமன் இருக்குல்ல, லெமனை லைட்டாக கொஞ்சம் தலையில் கொஞ்சம் கையில் ட்ராப் ஊற்றிட்டு கூட நல்லா கொஞ்சம் ஸ்கர்ப்லாம் படுற மாதிரி, மண்டை ஓடில் படுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா முட்டை வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, முட்டை வெள்ளைக்கருவை கொஞ்சம் எடுத்து நல்லா தலையில் மட்டும் அப்ளை பண்ணி, மஞ்சக்கருவில் வெள்ளைக்கரு மட்டும் தலையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வாஷ் பண்ணுங்க. இதுவும் போகும். இல்லை அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா பொடுகு எல்லாமே போயிடும், பேன் வராது, முடி நல்லா அழகாக கூந்தல் அழகாக இருக்கும். இல்லைப்பா எனக்கு எதுவுமே முடியாதுப்பா, ஸ்மெல்லாக இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அலர்ஜி வருது, ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் வளர்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் கத்தாழை, அதை நல்லா சீவிட்டு அந்த கத்தாழையை என்ன செய்றீங்க, நல்லா உள்ளே இருக்கு இல்லையா அந்த வலுவலுன்னு இருக்கும், சதை மாதிரி இருக்கும், அதை எடுத்து நல்லா தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அப்படியே உங்களை மாதிரி நல்லா ஹேர் அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி பலன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் சுகர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பு மாதிரி வச்சு மூஞ்சி தேய்ச்சிங்கன்னா மூஞ்சில் இருக்க எதுவுமே அழுக்கு எதுவுமே இருக்காது. அப்படியே ஃபேஷியல் பண்ண மாதிரி நீங்கள் 3000 ரூபாய்க்கு செலவு பண்ணி கடையில் பண்ணுற ஃபேஷியலை நீங்கள் வெறும் ஒரு கத்தாழையில் தண்டில் பண்ணிடலாம். சுகர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு மூஞ்சை தேய்ச்சிங்கன்னா எல்லா அழுக்கும் வெளியே வந்துடும். சூப்பர். ஹேருக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூத்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஹேருக்கு இதுதான் ரகசியமானு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. உங்கள் ஸ்கின்க்கு அடுத்தது என்னென்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? பார்லர்லாம் போகிறீங்களா, ஃபேஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலாக தான் எப்போயாவது பார்லர்லாம் போகும்போது என்ன தான் இருக்குது, அந்த ஸ்கின் மசாஜ்னு சொல்லுவாங்க, ஸ்கின் வாஷ் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், மசாஜ்லாம் பண்ணுறது நான் ஒரு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பேன். ஒன்றும் இல்லை, அவன் ஒரு கண்ணை ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் வச்சுருவான். அதாவது என்ன ஷாம்பு போடுறதுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை கண்ணை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஷாம்பு போட்டான் என்ன பண்ணானே தெரியாது. ஒரு முறை வரும், தலையை போடுவான், அப்ளை பண்ணுவான், அப்படி கழுவி விட்டுருவான். ஒரு நாள் தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக் அழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவன்கிட்டே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணுறது, பியூட்டி பார்லர் போடுறது எனக்கு பெருசாக ஒன்றும் உடன்பாடு கிடையாது. நம்ம தான் கேர் எடுத்துக்கிட்டு ஆகணும். நீங்கள் வீக்லி எத்தனை டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக குளிச்சு முடிச்சோன்னே நம்ம வந்து இப்போ இமீடியட்டாக காலை ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா காலை ஒரு ஷூட்டிங் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு காரில் போய் ஏறினோம்னா ஏசி போட்டோம் டக்குன்னு நம்ம வேர்வெல்லாம் நின்றும், தலைமுடியெலாம் வந்து ஜன்னி வர ஆரம்பிச்சிடும். அதனால் மோஸ்ட்லி லீவ் இருக்கும்போது நான் தலை குளிச்சிடுறது. அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு ஷூட்டிங் வந்ததுக்கப்புறமா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா தலையெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறது நல்லது. நீங்கள் தலை குளிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுங்கள். அதாவது எங்கேயும் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தலை குளித்து காய வச்சுட்டு போக முடிஞ்சுன்னா நீங்கள் தலை குளிங்க. இல்லை அப்படின்னா போயிடுறது நல்லது. சரி, இப்போ வந்து குளிக்கும் போது சில பேர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, வார்ம் வாட்டர். நீங்கள் எப்படி என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஹாட் வாட்டர்னா சில பேர் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க? கோல்டு வாட்டரில் குளிக்கிறனால இல்லை ஹாட் வாட்டர் குடிக்கிறனால ஹேர் ஃபால் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது. குளிராக இருந்தால் ஹாட் வாட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம், வெயிலாக இருந்ததுன்னா நம்ம வந்து கூல் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். பட் எதுவாக இருந்தாலும் சரி பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹாட் வாட்டர் எடுத்துக்கூடாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணி நிறையா குடிச்சிட்டே இருப்பேன். டாக்டரே சொல்கிறார் ரொம்ப ஹாட்டாக எடுத்துக்காதீங்க, உங்கள் டீத்தெல்லாம் போயிடும், சென்சிட்டிவ் ஆயிரும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அப்படின்னு. ஸோ இதே தான் நம்ம தலைக்கும் விஷயம் இருக்கும். ரொம்ப அதிகமான ஹாட் வாட்டரை தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும், கொஞ்சம் தலை முடி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதமான நீர், குளிராக இருக்கட்டும் ஹாட்டாக இருக்கட்டும், இதமான
சூடில் குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓ சூப்பர் சார். சார் உங்கள் ஹேர் கட் பற்றி சொல்லுங்கள். ஹேர் கட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் பர்சனலாக நான் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் உங்களை எல்லாத்துக்குமே தான். நான் நிறைய இடத்துல ஹேர் கட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஹேர் கட் பண்ணும்போது ஹேர் கட்டிங்கில் பொறுத்தவரையில் கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வெட்டுறாங்களாம் யோசிக்காதீங்க. இல்லை அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. எப்போயுமே நீங்கள் ஒரு சலூன் கடைக்கு போகிறீங்க இல்லை ஒரு முடிவெட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கடை ஹைஜீனிக்காக இருக்கான்னு யோசிங்க. இந்த கொரோனா டைம் தான் அதோடைய வீரியம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இல்லை. ஸோ ஏன்னா அங்கே தான் நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்போயே உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க நம்ம முடி வெட்டுற போது அவங்க தான். ஸோ பேசுவாங்க. ஸோ நிறைய எச்சில் அவங்க நம்ம தெரிவிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சிஸ்ஸரை வந்து எப்போயுமே வந்து என்ன சொல்கிறாங்க மைக்ரோவன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஹீட்டு. அதை வச்சா தான் அதோட பாக்டீரியா எல்லாமே கில் ஆகும், அதாவது சாகும். பட் அந்த மாதிரிலாம் நிறைய கடைகளில் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒருத்தர் முடி வெட்டி முடிச்சா தம்பி வா அடுத்து வா நெக்ஸ்ட் வா கச்ச கச்ச கச்சன்னு வெட்டுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் நீ வா அப்படின்னு வெட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முடியிலையும் பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஒரு பிளட் இருக்கும். ஆக்சுவலாக பிளட் மீன்ஸ் பட் அது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். அது அவங்க கரெக்டாக சொல்ல தெரில. ஸோ ஒவ்வொரு முடியிலையும் நம்ம இப்போ உங்கள் முடியில் வெட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ணாங்கன்னா உங்கள் முடியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அது எனக்கு வெட்டும் போது சப்போஸ் உங்களுக்கு இருக்க டிசீஸோ இல்லை உங்கள் இருக்க ஹேர் ஃபால் விஷயம் எனக்கு அஃபெக்ட் ஆக நிறைய விஷயம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு தலகாணி வச்சு தூங்கும்போதே அடுத்தவங்க யூஸ் பண்ண தலகாணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொடுகு இமீடியட்டாக அஃபெக்ட் ஆகும், இல்லை பெயின் வரும், இல்லைனா ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிசரில் எவ்வளோ கவனமாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேவ் பண்ணும்போது அடுத்தவங்க பிளேடை யூஸ் பண்ணாமல் ஷேவ் பண்ணுறாங்களோ இன்றைக்கி எந்தளவுக்கு அவேர்னஸ் வந்துருக்கோ, அதே மாதிரி அந்த ஷேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெஷினை வந்து சுடுதண்ணில் போட்டு அதுக்கப்புறம் பிளேடு போட்டுலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு ஃபஸ்ட் அவுட் பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள், அண்ணே கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு எடுங்கண்ணே, இல்லைனா வந்து அந்த மைக்ரோவனில் உள்ளே வச்சுட்டு கூட எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் பணம் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கேட்டு வாங்கி ஹேர் கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னுடைய சஜஷன். ஸோ மோஸ்ட்லி இனிமேல் போகும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே விஜே இப்போ ஆக்டிங் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா மக்கள் மனசுலேயும் வந்து கமல் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்றதுல எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பி. பட் வந்து இதெல்லாம் வரனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, எப்படி வந்தீங்க? ரொம்ப சந்தோஷம். நீங்களும் என்னுடைய ரசிகையாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இதேமாரி நானும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கிங்ஸ் டிவின்னு சொல்லி தூத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு ஆடுறதா இருக்கட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எப்போயுமே ஸ்டேஜ் ஏறும்போது நமக்கு கிடைக்கிற முதல் கைத்தட்டல், யாராவது கைத்தட்டுவாங்க ஒரு 5 பேர், அந்த கைத்தட்டலாம் அடுத்த ஸ்டேஜ் ஏற உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரசிகர்களை என்னை பார்த்த பார்வையாளர்கள் வந்து கைத்தட்டி என்னை உருவாக்குனதான் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் ரசிகர்கள் உங்களை மாதிரி என்னுடைய ரசிகர்களாக இருக்காங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி உருவானது தான் என்னுடைய இந்த சினிமா பயணம். சூப்பர் சார். ஆக்டிங் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் கூட நடிக்கணும். பட் உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட்? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான், நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓகே இந்த மீடியா வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நடிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். நானே கிட்டத்தட்ட நான் என் ஒய்ஃப் வந்து ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் சீரியலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 பேர் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ டிவியில் பார்ப்பாங்களே, அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குமா? கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஒரு நடிகையை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். எனக்கு அதை அந்தளவுக்கு ஏற்றுறதுக்கான மனசு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். பட்டு என்ன இந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இந்தளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவங்கள நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இருக்குது அப்படிங்கும்போது, அது உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு தாராள மனசு, இந்தளவுக்கு ஏற்றுக்கிற மனசு இருக்குது அப்படிங்கும்போது ப்ரௌட் அப்படி சொல்கிறது, பெண்கள் வச்சா ஒரு பெருமையாக தான் இருக்குது. எனக்கே ரொம்ப சந்தோஷம். வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து கேட்கும்போது எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ரோல் மாடல்னால் நீங்கள் யாரும் சொல்வீங்க? கமல் சார் தான். நீங்களும் கமல் சார் தான்? ஆமாம் ஆமாம், என் ஃபுல்லேயுமே கமல்ஹாசன் தான். ஆமாம், கமல் சார் பார்த்தா நீ வளர்ந்து வந்து சினிமாலேயும் நீ வளர்ந்துட்டு இருக்கேன். கமல் சார் தான் சார்.
ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும், இந்த கேரக்டர் ரோல் பண்ணோம், அந்த கேரக்டர் ரோல் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரோல் கொடுத்தா ரொம்ப பெட்டராக சூப்பராக பண்ணுவேப்பா, வேற லெவலில் பண்ணுவா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கா? வில்லன் ரோல் நல்லா பண்ணுவேன். அப்படியா? ஆமாம், எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தூள் படத்தில் வந்து பட்டாசு பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட்டாசு பான சொல்லலாம். இந்த வெடிலாம் போயிட்டு இருக்கோம், காலேஜ் மிதிக்கிறத பசுபதி சார் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து காக்கா படத்தில் வந்து ஜீவன் பண்ணியிருப்பாரு. பாண்டியா பேசுகிறேன், டே அன்பு செல்வன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மிரட்டலாக இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து ஹீரோயிஸை பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணும்போது வில்லனை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். பழைய ரகுவரன் சார் வந்து மாணிக் பாஷா பாஷா எங்கே இருக்க நீ பேசுகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். வில்லன் ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை. வில்லன் ரோல் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. சூப்பர் சார். ஆக்சுவலாக வில்லன் மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணேன். இன்னொன்று அதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு, அவங்க ஆக்ட் பண்ண வச்சு நான் பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் அப்படின்னாலே நிறைய கேட்டகரிகள் இருக்குது. பட் வந்து ஒருத்தவங்க நடிக்கும் போது நீங்கள் இங்கேருந்து ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது சில மிஸ்டேக்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அப்படிலாம் எனக்கு இப்படிலாம் பண்ணாதப்பா, இப்படிலாம் நீ பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து நாசர் சார் கூத்துப்பட்டில் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த விஷயம் தான், நாங்கள் நடிப்புலாம் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி நீங்கள் வேறு யாராச்சும் அவங்க ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து அவங்க மானிட்டரில், அதாவது டைரக்டர் உட்காந்துருக்காருன்னா கூட வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இரு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நாளைக்கு நார்மல் ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் டாக்டர் அடிக்கும்போது டாக்டராக என்னெல்லாம் நடிக்கிறாங்க வைக்கிறாங்க, நம்ம டாக்டர் நடித்தா இதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு போலீஸ் நடிக்கிறீங்கன்னா அந்த போலீஸ் நடிக்கிறாருப்பா, நாளைக்கு நம்ம போலீஸ் கேரக்டர் கொடுத்தா இதில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி நடிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கான கூத்துப்பட்டறை, அதுதான் அவங்க நடிக்கிறதுக்கான கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மற்றவங்க நடிக்கும் போது எல்லாமே நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டாங்கன்னா சொல்லுவேன், நான் ஏதாச்சும் நல்லா இருக்கா, ஏதாச்சும் மாற்றிக்கணுமா நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். குறைகளை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா, சொல்லுவேன். நல்லா இருந்தால் உடனே என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் என்னுடைய கொலீக்ஸை கேட்டால் தெரியும், நல்லா இருந்தால் முதல்ல கைத்தட்டுறது நானாக தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது மாதிரி பண்ணி நிறைய பேர் ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களாம் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது சொல்லுவாங்க, கமல் நீ சொன்னால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கேன், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இப்போ நானே வந்து பாண்டி கமல் ஆக்டிங் அகாடமின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கிளாஸ் வச்சுருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கலேருந்து நீங்கள் 60 வயசு வரை வாட்டவர் எத்தனை வயசும் சரி ஆரோக்கியமாக இருந்தால் போதும் வந்து என்னுடைய பாண்டி கமல் ஆக்டிங் அகாடமி கிளாஸில் வந்து ஆக்டிங் கற்றுக்குறாங்க, பிஜேவை கற்றுக்குறாங்க, ஆர்ஜே கற்றுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா இருக்கேன் நான். சூப்பர் சூப்பர் சார். நிறைய சீரியலில் சூப்பர் ஹிட் கொடுத்துட்ருக்கீங்க, அடுத்தது மூவி அதுலேயும் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் மூவியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து ஆரம்பத்தில் ஒரே ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் நடித்தேன், தூத்துக்குடியில் ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சீன். நீங்கள் அப்படி கீழே பாப்கார்ன் எடுக்க போனீங்கன்னா நான் போயிடுவேன், இல்லை கண்ணை மூட்டி இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாலே அந்த சீன் போயிடும். அப்படி தான் என்னுடைய வெள்ளித்திரை பயணம் ஆரம்பிச்சிது. தூத்துக்குடியின் படத்தில் நீங்கள் முடிஞ்சால் ஃபியூச்சரில் பாருங்கள், ராஜ்டியில் அடிக்கடி போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து புகழ்ங்கிற படம், மெட்டித்துக்கு மதையானை, அதுக்கப்புறமா வந்து சங்கத்தலைவன், லாஸ்ட்டாக வந்திருக்க மூக்குத்தி அம்மன், கடைசியாக ஆர்ஜே பாலாஜி என் நண்பன் மச்சானோட வீட்டில் விசேஷம் படத்துலலாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஹீரோவாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா நீ இன்னும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஒரு படம் யூடியூப்பில் முடிஞ்ச பாருங்க, நீ இன்னும் புரிஞ்சிக்கலன்னு ஒரு படம் இருக்கும். ராஜ்டியில் அடிக்கடி போடுவாங்க, ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், உங்களுக்கு குட் ஃப்ரைடே, குட் டே, இந்த மாதிரி எந்த டேவாக இருந்தாலும் சரி நம்ம படம் தான் போவோம். பட் ராஜ்டி நீங்கள் பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த படத்தில் நம்ம அடிக்கடி போவோம். அண்டு இப்போ 2 படம் ஹீரோ முடிச்சிருக்கேன். ஸோ சந்திரலேகா, தவமாய் தவமது 2 சீரியல் போகிற இந்த டைம்லேயே கொஞ்சம் டைம் கிடைக்கிற கேப்பில் படத்தை முடிச்சாச்சு. ஸோ ரிலீஸ்க்காக வெயிட்டிங். சூப்பர் சார். ஆமாம், ரிலீஸ் ஆகணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாக ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள், இந்த வினிஷ்கா சார்பாக ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த அழகான சிரிச்ச முகம் வந்து லைஃப் லாங் வரை இப்படியே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பதில் சொல்கிறது அளவாக சொன்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய வளன்னு சொல்லும் போது கேள்வி கேட்குறவங்க ரொம்ப பாவம். ஸோ கேள்வியை ஒரு வார்த்தை கேட்டு முடிச்சுட்டு அப்படியே நிற்பாங்க, சொல்கிறா முடியலடான்னு. ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் முடியலனாலும் முகத்தில் காட்டிக்காமல் சிரித்த முகத்தோடு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அழகான ஒரு யூடியூப் சேனல் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயன்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இந்த அழகான சிரிப்போடு இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை இன்டர்வியூ எடுத்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் உங்களோட தீவிரமான ரசிகை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக உங்களோட சீரியலாக இருக்கட்டும் அண்ட் மூவியாக இருக்கட்டும் எல்லாமே விடாமல் நான் பார்ப்பேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்.